ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற பாம் ஆயில் வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எண்ணெயை வந்து நம்ம நேரடியாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு தலைவலி, மயக்கம், வாந்தி வர வந்து வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே தப்பு. அதில் இருக்க பித்தத்தை வந்து முறிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இந்த எண்ணெயை வந்து ஊற்றிட்டேன். பார்க்குறதுக்கு நெய் மாதிரி கொஞ்சம் திடமாக இருக்குது. ஏன்னா பனிக்காலன்றால இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து சூடானால் வந்து மாறிடும். ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளியை வந்து நல்லா வடை மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கு நடுவில் கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு ரவுண்டாக அந்த உப்பு வந்து வெளியில் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து இதை போடும்போது அது வந்து செதறக்கூடாது. அதனால் நல்லாவே வந்து உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் இருக்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகிடுச்சிரான்னு பார்க்குறதுக்காண்டி சின்ன புளியை வந்து போட்டு பார்க்குறேன். பபிள்ஸ் வந்து வருது. ஸோ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நாம் அந்த உருட்டி வச்சுருக்க அந்த புளியையும் இந்த இஞ்சியையும் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து போகட்டும். கொஞ்சம் நல்லாவே வந்து சூடு ஏறட்டும். அந்த எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புளியோட கலர் வந்து நல்லா பிளாக் கலரில் வந்து மாறி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மாறின பிறகு தான் வந்து நம்ம புளியை வந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக் கலரில் ஆயிடுச்சு. இப்போ புளியும் இஞ்சியும் எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே பியூரான எண்ணெயாக இருக்குது. ரொம்பவே சத்துக்கள் வந்து இதில் வந்து கலந்துருக்கிறனால உடலுக்கு ஹெல்த்தி தான். இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயம் வந்து செஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அளவோடு யூஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வரும். தேங்க்யூ.